அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 115வது அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேல் மீது அடுத்தடுத்த ஒரு 20 பகுதிக்கு மேலே ஒரு தாக்குதல். ஃபஸ்ட்டு இரவு நடத்தினாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி காலையிலிருந்தும் தாக்குதல், கொத்து குண்டுகளாக தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இஸ்ரேலிருந்து ஐஆர்ஜிசியினுடைய டாப் கமாண்டர் அடுத்த ஒரு புதிய கமாண்டரை ஆல்மோஸ்ட்டு தூக்கிட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஐஆர்ஜிசி லிங்க்டு ஹிஸ்புல்லாவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர்த்துக்கு மேலே நேற்று அசாசினேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், இன்றைக்கி யூஏஇயில் சர்ஜா இருக்குது இல்லையா, அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அங்கே நிகழ்த்தப்பட்டிருக்குது. அதை தாண்டி இன்றைக்கி பாகிஸ்தான் ஓடி நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன், விடிய பேசியிருக்கேன், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிவிடுவேன், நெருங்கிடுச்சு, சம்பவம் நெருங்கிடுச்சு, அடுத்த 45 நாள் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வரப்போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நண்பர்களே, பல அதிரி சம்பவங்களை பார்த்து விடலாம். வாங்க வக்கால பெருமக்களே. ஸோ வீடியோவில் பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, அப்படியே கொடுக்கலாம். இன்றைக்கி காலையில் ராய்ட்டர்ஸ் ஒரு நியூஸை போட்டாங்க. இது மாதிரி அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, பயங்கரமாக நடத்திட்டுருக்காங்க, 45 நாள் சீஸ்ஃபயர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இரண்டாக பிரிக்கிறாங்க. அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பேச்சுவார்த்தையில் தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டு இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க, மீதியெல்லாம் நம்ம என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னது. சரி, ஓகே. வழக்கமாக ஈரான் இந்த பேச்சுவார்த்தை வரும்போதே ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, ஐயா இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தவே இல்லை, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு அந்த டைலாக் ஒன்று வருமா அப்படின்னா, இன்னும் அந்த டைலாக் வரல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அதுக்கு முன்பு. இப்போ பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இந்த செய்தியை நான் பார்த்தேன். நான் இந்த செய்தி பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ளே இன்னொன்று தோணுச்சு, அது என்னென்னு சொல்லிடுறேன் நான். அமெரிக்கா ஈரான் போரை நிறுத்த பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஆசிப் முனீர் மூலமாக அமைதி திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி. அமெரிக்க துணை அதிபரும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இரவு முழுவதும், நோட் பண்ணிக்கோங்க, இரவு முழுவதும் ஒரு சொட்டு கூட தூங்கலையா. யார்? அந்த ஆசிப் முனீர் அவர்கள் தூங்கவே இல்லையா, பேச்சுவார்த்தை நடத்தினாராம். உடனடியாக அந்த ஹார்முஸ் நீரிணை திறக்குவதற்கு தேவையான புதிய திட்டங்களையும் அடுத்தடுத்து 2 நாடுகளும் சமர்ப்பித்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 15லேருந்து 20 நாள், அந்த 15லேருந்து 20 நாள் சீஸ்ஃபயரில் ஒன்றா நியூக்ளியர்னுடைய கர்ப் எப்படி கொண்டு வருது, அதாவது ஈரான் கட்டு இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை, பொருளாதார தடைகளை நீக்குவது, இந்த மாதிரிலாம் பேசினாங்க. அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒரு சிரிப்புன்னா, மனுஷன் ஒரு சொட்டு கூட தூங்காமல் விடிய பேசினாராம். அவங்க மனைவி ஒரு ஏங்க டீயாவது காஃபியாவது குடிச்சிட்டு பேசுங்க அப்படின்னா, கம்மனு இருமா, அவனுக்கு என்னம்மா தெரியும், போர் நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும் அப்படின்னு டீ குடிச்சிட்டு விடிய பேசுகிறேன்றாரு. இதை ஊடகங்கள் எடுத்து பயங்கரமாக போடுறாங்க. இந்த பக்கம் நியூஸ் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், அந்த பக்கம் ஆராய்ச்சி அவர்கள் நான் பேசவே இல்லையே, அதுக்காக நான் எதுவுமே யாருக்கிட்டையும் நான் பேசவே இல்லைன்னுவார். கடைசியில் பாகிஸ்தான் இல்லை அவர் தான் பேசினாருன்னுவாங்க. ஒருவேளை இவங்க யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் கூட ஐஆர்ஜிசி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் அவங்கவுங்க மனசாட்சிக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்களா, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்றாங்க. அதுக்கப்புறம் அல் ஜசீரா ஓடி ஈரான் டெம்பரரியாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ரிலீஸ் பண்ண மறுக்கிறாங்க. இந்த யுத்தம் முழுமையாக முடிவு பெறணும், அப்படின்லாம் பேச்சுவார்த்தைக்கு இடையெல்லாம் நாங்கள் வரலன்ற மாதிரியும் திடீர்னு மறுக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு நாடு கம்ப்ளீட்டாக நான் ப்ளேம் பண்ணுறேன். நான் பாகிஸ்தான் சம்திங் ஏதோ நான் பண்ணுறாங்க, அதாவது அமைதி ஏற்படுத்துகின்ற பேரில் ஒவ்வொரு தடவையும் இந்த யுத்தத்தை அடுத்த லெவலில் கொண்டு போகிறாங்க. இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வேறு அந்த அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 11:30 10:30 இன்றைக்கி டைம், நம்ம இந்திய நேரப்படி 10:30 வரைக்கும் தான் டைம், அதுக்கு மேலே அடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஈரான் தரப்பில் ஒரே சிறப்பு செய்தியாக பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை அடியிலே பார்க்கலாம், நீங்களா நாங்களா அப்படின்னு அவங்க ஒரே சிரிச்சிட்டு இருக்காங்க, கேட்க பொக்கன்ட்டு ஈரான் தரப்பில். ஆனால் இவர் மனுஷன் பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அடிக்கிறதுல தயாராக இருக்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, இது மாதிரி நான் அரபு நாடுகள் ஃபுல்லாக அடி பிரித்து மேய போகிறேன், நீ எங்களை அடிச்சேன்னா நான் அவங்க அடிக்க போகிறேன்ற மாதிரி பயங்கர சீரியஸாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் மனுஷன் ஓடி இல்லை நான் விடிய ஆராய்ச்சி அவர்கள்கிட்ட பேசினானோடனே அவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரொம்ப நக்கலாக பதில் சொல்லுவாங்க பாரு, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வெறி கொண்டு இந்த யுத்தம் அடுத்த லெவலுக்கு போயிடுது. என்ன நக்கலாக சொல்லுவாங்க அப்படின்னாங்கன்னா, நாங்கள் அடிக்கிற அடியில் கதி கலங்கி போயிட்டு வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல், ஐயா நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வந்தாங்க, நாங்கள் தான் பேச வரல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
யார்? ஈரான் தரப்பில். இந்த வார்த்தை எமோஷனலாக இந்த பக்கம் என்ன பண்ணாங்க, ஓஹோ சரி ரைட்டு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அடிப்பா, அதை கொஞ்சம் பெண்டிங் ஆகிறத அடித்து கொடுப்பான்னுவாங்க. இந்த பேச்சுவார்த்தைன்ற ஒரு விவகாரம் தொடங்காமல் இருந்தாவே அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு சட்டன் ரேஞ்ச் போய் முத்தி ஐயா முடியலன்னு அவங்களே ஒதுங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை சொல்லி சொல்லி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுல பாகிஸ்தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு கதையும் மக்கள் மத்தியில் ஒரு புரூடாவையும் விட்டு நம்ப வச்சு கடைசியில் நாங்கள் பேசவே இல்லைன்னு ஒரு முட்டு சந்தில் போய் நின்றாங்க பாரு. பார்க்கலாம் நம்ம இந்த தடவை நிஜமான செய்தியா இல்லை விடிய விடிய அவர் யாருக்கிட்ட பேசினார், ஒருவேளை அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு வேற எங்கேயாவது பேசிட்டு கடைசியில் நான் விடிய விடிய அங்கே ஆராய்ச்சி அவர்கள்ட்ட தான் பேசணும் கதையை விட்டுட்டு இருந்தாரா, அந்த கதையை நம்பி ராய்ட்டர்ஸ் வந்து வெளியிட்டாங்களா அப்படின்றத நம்ம இன்னைக்கு இரவுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை பாஸ், நான் ஏன் திருப்பி திருப்பி இதையே சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் பேசுறது வேற ஏதாவது நாடுகளாக இருந்தால் கூட நம்பியிருப்பேன். நான் பாகிஸ்தான் நம்பலையே, எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. நேற்று கூட யுஏஇ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் நீங்கள் கொடுத்துருப்பா, டோட்டலாகவே இந்த பெண்டிங் வைக்கிறது டியூ கொடுக்கறது அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பில்லியன் மேலே வந்து அவங்க செலுத்த வேண்டியது இருக்குது. அதில் இவங்க சொல்கிறாங்க இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பணம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்ன உடனே எனக்கு தெரியாது நீ கொடுத்ததான் ஆகுன்ற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த யுத்தத்தை நிறுத்தி வச்சோம்னா அந்த ஃபண்டிங்லாம் கொஞ்சம் குறையின்றனால ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்கணும். நம்ம சரி இனியோ யுத்தம் நின்னா நல்லது தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பூ உலகில் ஒரு பக்கம் அமைதி மலரட்டுங்க, போதும். இந்த பக்கம் தாக்குதல் அந்த பக்கம் தாக்குதல் இன்னும் முடியல, ரிஸ்க் எடுக்க முடியல, எல்லாராலையும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக போகட்டுமே அப்படின்னு தான் நினைக்கலாம். நம்ம பார்க்கலாம். எனக்கு ஒரு 10:30க்கு மேலே இதுக்கான ரிசல்ட்டு கிடச்சிரும்னு நினைக்கிறேன் நான். அதை தாண்டி இன்றைக்கி நேற்று இரவு இருந்து இன்றைக்கி காலையில் ஒரு 9 மணி வரைக்குமே இஸ்ரேல் மீது விடிய விடிய தாக்குதல், ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களை இலக்குகளை வைத்து தாக்குதல், கொத்து குண்டுகளாக வீசினாங்க. நிறைய குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்கல் எழுந்ததை பார்க்க முடிஞ்சது. அதாவது கண்ணா பின்னான்னு விழுது, ஒரு பர்டிகுலர் இடத்துல லொக்கேஷன் செலக்டர்லாம் கிடையாது, கொத்து குண்டுகள்லாம் அப்படி தானே. நீங்கள் வீடியோ பதிவுகளாக நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தொடர்ந்து அதெல்லாம் இஸ்ரேல் பாதிக்கப்பட்ட பகுதி தான் டெல் அவீவ் அண்ட் பிட்டா டிக்வா இந்த 2 பகுதியிலும். அப்புறம் எய்ஃபா பகுதியில் அந்த குடியிருப்பு கட்டிடங்களில் 18 மணி நேரமாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன். இன்ன வரைக்கும் 3 பேர் பக்கம் இருந்ததாக உறுதிப்படுத்துகிறாங்க. இன்னும் 4 பேர் பக்கம் மிஸ்ஸிங், தொடர்ந்து தேடிட்டே இருக்கிறாங்க. அந்த கட்டிட கழிவுகளை எடுத்துகிட்டு அவங்களால இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் இன்னும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பைபாஸ்லாம் ஹைவேஸ்லாம் வந்து இந்த கார்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அதில் கூட பார்த்தோம்னா இந்த கார் மீது விழுறது அந்த மாதிரியான சம்பவங்களும் பார்க்க முடியுது. தொடர்ந்து அயர்ன் டோம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கலைகளை இந்த இடத்துல வைத்திருக்கிறது. ஏன்னா கொத்து குண்டுகள் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை இஸ்ரேல் மீது ஏற்படுத்தியிருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே சமயத்தில் ஹெஸ்புல்லாவும் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மீது ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஏப்ரல் 4-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கிளைம் அட்டாக் வந்து நாங்கள் நடத்திட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது டெல் அவீவ் பகுதியிலும் மற்ற பகுதியிலும் இஸ்ரேல் தனது லெபனான்றக்கூடிய முக்கிய பகுதிகளில் முன்னேறும் போது ஒவ்வொரு கிராமங்களாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த கிராமங்களை முழுமையாக டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. அதாவது எந்த குடியிருப்புகளுமே இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு நகரத்துக்கு போகிறாங்க. ஏன் அவங்க டெமாலிஷ் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த கட்டிடத்துக்குள்ளே ஹெஸ்புல்லா உள்ளே வந்து எந்த கட்டிடத்தில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது, திடீர்னு சுற்றுவாங்க. அது இல்லாமல் முழுமையாக சதன் லெபனான் பகுதியை இவங்க இனி பாதுகாப்பு கருதி இஸ்ரேலினுடைய பஃபர் ஜோன் அனௌன்ஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. அதனால் பெருசாக முன்னேற்றிருக்காங்க. பட் இந்த தாக்கல் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன் நீங்கள் ஒரு பகுதியில் பிடிக்கிறீங்களா பிடிச்சிருங்களா, அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை அழிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு கனவு, வாழ்நாள் கனவு. அது தனது வாழ்நாளில் திரட்டப்படுகிற மொத்த நிதியும் ஒன்று கல்யாணத்துக்கு இன்னொன்று வீடுக்கு தான் செலவு பண்ணுவாங்க, மற்ற எதுக்குமே அவ்வளோ பெருசாக இருக்காது. அதில் தன் வாழ்நாடு மொத்த உழைப்பு அங்கே வீடு இருக்குது, வீடு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தரமாக்கிட்டு போகிறதுல மிகப்பெரிய பங்கு இருக்குது. இது ஹெஸ்புல்லாவும் பொறுப்பேற்க வேண்டியது இருக்குது, இஸ்ரேலும் பொறுப்பேற்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவங்களும் சரி நான் தாக்கல் நடத்துறேன்னு ஏதாவது ஒரு பகுதியை பிடிச்சிட்டு வாங்கப்பா ஒத்தை இந்த ஏரியாவில் வந்து 2 பேரும் மோதிக்கலாம் அப்படின்னாங்கன்னா பிரச்சனையே இல்லை, அது ஒரு பக்கம் வந்து போயிடும். பட் அவங்க மக்கள் குடியிருப்பு பகுதியில் இந்த பெய்ரூட் போன்ற முக்கியமான பகுதியில் இருந்தால் அங்கிருந்தால் ஏவுகணை அனுப்புகிறாங்க, ராக்கெட் அனுப்புகிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு அங்கே மறுபடியும் அடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் பொதுமக்கள் பெரிய அளவுக்கு பாதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது சப்போஸ் ஈரானும் லெபனானும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பேச்சுவார்த்தை ஒன்றும் அமையிற மாதிரி தெரியல. டோட்டலாகவே 2 பக்கமும் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஐஆர்ஜிசி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் சிவிலியன்ஸ் மீது கண்டிப்பாக தாக்கல் நடத்துவோம்,
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அவ்வளோதான். நீங்கள் எங்கள் சிவிலியன்ஸ் மீது தாக்கல் நடத்துகிறீங்க, நாங்கள் உங்கள் சிவிலியன்ஸ் மீது நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்துகிறோம். இனி இங்கே மட்டும் இல்லை, எல்லா அரபு நாடுகளையும் அடிக்கிறோன்னுவாங்க. இப்போ தான் அரபு நாடுகள் அவங்க உங்கள் சிவிலியன்ஸை நீங்கள் இஸ்ரேலுடைய சிவிலியன்ஸ் அடிங்க, ஏன் எங்கள் சிவிலியன்ஸ் அடிக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரும். ஏன்னா இன்றைக்கி குவைத்தில் வந்து 6 சிவிலியன்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதான் சொல்கிறாங்க. ஈரான் வந்து அந்த கர்டசிலாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களை அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் உங்கள் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சிவிலியன்ஸையும் தான் அடிப்பேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக்குறாங்க அவங்க. அதெல்லாம் எங்களுக்கு பங்காளிங்கன்றதெல்லாம் செகண்டரி கேஸ் தான், நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணிட்டீங்களே அடிப்பேன் அப்படின்ற மனநிலை தான் இருக்காங்க. ஆனால் இதில் இஸ்ரேல் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர், அதாவது நெதன்யாஹுவோட எக்ஸ்தலத்தில் பார்க்கும்போது 2 முக்கிய நபர்களை சொல்கிறாங்க. ஒன்று வந்து மஜித் கடாமி, அவர் தான் ஹெட் ஆஃப் த இன்டெலிஜென்ட் டிவிஷனுடைய ரெவல்யூட்டரி காரோட இன்டெலிஜென்ட் டிவிஷனில் கூட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர், சீனியர் அஃபீஷியல்ஸ். இவர் தான் ரீசண்டாக எங்களுக்கு பெருசாக சவால்லாம் விட்டவர், அவரை நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம். அவரோடு சேர்ந்து பக்ரி அப்படின்றவர், அதாவது கமாண்டிங் யூனிட் 840 அப்படின்னு சொல்கிறாங்க, குடோஸ் ஃபோர்ஸஸ், அவரையும் சேர்த்து நாங்கள் தூக்கியிருக்கிறோம். ஸோ இனி அவர்களுக்கான பாடங்கள் புகட்டி விட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வெளியிடுறாங்க. இந்த மாதிரி தலைவர்களை தூக்குறதை பொறுத்த வரைக்கும் ஈரான் பெருசாக அவங்க ஒரு முடிவு விடுற மாதிரி தான் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு என்ன, ஒரு தலைவர் போனால் அடுத்த தலைவர் வந்துடுறாரு எங்களுக்கு, ஆனால் எங்களோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வீழ்த்த முடியாது, அதனால் இஸ்ரேல் நீ அடிக்கிறனா அடிச்சுக்கோன்ற மனநிலை தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவங்களோட ரிப்ளை பதிலெலாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா தலைவர்கள் வீழ்றதுனால ஒரு நாட்டோட சாம்ராஜ்யமோ ஒரு நாட்டோட கொள்கைகளையோ அவ்வளோ சீக்கிரம் எங்களை நீங்கள் வீழ்ச்சி விட முடியாது, நாங்கள் அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவோம்னு ஆராய்ச்சி அவர்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. பட் இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் தரப்பில் அடுத்தடுத்த தலைவர்களை, அதாவது அமெரிக்கா தரப்பில் நேற்றிலிருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்க முக்கிய தலைவர்கள் 10 பேர்த்துக்கு மேலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஈரான் தரப்பில் எல்லாமே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இறந்துட்டாங்க. பட் அவங்க அதை பாதுகாப்பு கொடுக்கறதையோ அல்ல அதையோ அவங்க பெருசாக அவங்க ஒரு ஐ திங்க் அதை என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலையா இல்லை அதையும் மீறி நடக்கிறதா அப்படின்றது நம்ம அதுக்கு மேலே விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஐஆர்ஜிசின்ற பாருங்க, லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு 4 தலைவர்களை வந்து நேற்று அவர் பேர் வந்து உசைன் டிவிஷன் ஆர்டிலரி சீஃப்னு சொல்லுவாங்க, அவர் வந்து இமாம் உசைன், அவரையும் அவர் கூட பணிபுரிந்தவர்கள் அடுத்த ஒரு 4 பேர்த்த வந்து நேற்று அசாசினேட் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. எங்கள் முக்கிய ஒரு கட்டிடங்களில் தங்கியிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் தூக்கிட்டாங்க. இந்த 2 முக்கிய அசாசினேஷனை பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க இஸ்ரேல் தரப்பில். பட் ஈரான் தரப்புலையும் ஹெஸ்புல்லா தரப்பில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த தலைவர் எங்களுக்கு வந்துடுவாங்க, நாங்கள் அவங்கள வச்சு ரன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்கள் அதையெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா பெரிய பாதிப்புகள், அடுத்தது பெய்ரூட் போன்ற பகுதிகளும் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. இப்போ நம்ம பேச வரும்போது கூட குவைத்தில் ரெசிடென்ஷியல் பில்டிங் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் அங்கே கல்ஃப் கண்ட்ரியோட ஹெல்த் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார். குவைத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டர் 6 பேருக்கு மக்கள் வந்து காயமடைந்திருக்காங்க. அப்போ ரெசிடென்ஷியல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. இந்த யுத்தம் இராணுவ டார்கெட்டை மாதிரி கம்பெனிக்கு மாறிச்சு, கம்பெனியிலிருந்து இப்போ அடுத்து வந்து ரெசிடென்ஸுக்கு வந்துட்டாங்க. இப்போ ரெசிடென்ஷியல் மீது தாக்குதல், எண்ணெய் நிறுவனங்கள் மீது அடித்தாங்க, மீது எல்லாம் ஓகே தான், இனி மக்கள் குடியிருப்பு மீது அடிக்கிறதா அடுத்த கட்ட லெவலாக நம்ம பார்க்க முடியும். ரொம்ப மோசமான விளைவுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா யுஏஇனுடைய சர்ஜா இருக்குல்ல, அந்த இடத்துல கூட அங்கே இன்றைக்கி தாக்குதலை பார்க்க முடியுது. அதுவும் யுஏஇ சர்ஜாவாக இருக்கட்டும் இல்லை குவைத்தாக இருக்கட்டும், குவைத்துக்கு மட்டும் இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக 1000 ரஷ்யாவுடைய மிசைல்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்களாம் இண்டிவிஜுவலாகவே, பெரிய அளவுக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் கூட 9 பேலஸ்டிக் மிசைல்ஸு, 4 குரூஸ் மிசைல்ஸு, 31 ட்ரோனுக்கு மேலே அனுப்பியிருப்பதாக கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் அமைதியாக அந்த மாதிரி தான் இருந்தது. பட் மறுபடியும் தாக்குதல் பெரிய அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி கூட ஓமனுடைய கடற்பகுதி, அதாவது யுஏஇனுடைய கோர் ஃபகான்ற ஒரு பகுதியில் ஒரு கப்பல் ஒன்று லோடு ஏற்றும் போது ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்னு சொல்கிறாங்க. அதாவது கப்பல் பர்மிஷன் வாங்கிட்டு ஏற்றுனாங்களா என்னன்னு தெரியல ஈரான்கிட்ட, ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அதே மீறி சரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்க்கு இந்த பக்கம் தானே ஏற்றிட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல, ஆல்மோஸ்ட் வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ நேற்று இரவு முதல் விடிய நடத்தப்பட்ட தாக்குதலில் மற்ற 4 இடத்துல இந்த பகரிஷன் ஒரு ப்ராவினன்ஸ் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு கட்டிட குடியிருப்பு, அதில் 4 பேர்த்துக்கு மேலே மக்கள் பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. எங்களுடைய யூனிவர்சிட்டி, டாப் யூனிவர்சிட்டி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 34 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் குழந்தைகள் 254க்கும் மேற்பட்ட குழந்தைகள், ஆசிரியர்கள் வந்து 60லேருந்து 70 பேர் பக்கம் கொல்லப்பட்டிருக்கலாங்கன்றாங்க. அது இல்லாமல்
மருத்துவர்கள் பெரிய அளவு கொல்லப்பட்டதுனால இன்றைக்கி ஈரானில் பெரிய ஒரு போராட்டத்தை பார்க்க முடிஞ்சது. தெஹ்ரானில் காமேனி மருத்துவமனைக்கு முன்பு மருத்துவர்களை நீங்கள் எப்படி நீங்கள் கொள்ளலாம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறீங்க, இன்னும் எந்த கேள்விகளும் கேட்காமல் இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வைத்தாங்க. டப்ரீஸ் போன்ற பகுதியில் மறுபடியும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி காலையில் அழிச்சிருக்காங்கன்றது தெரியுது. ஈஸ்டர்ன் தெஹ்ரான்ற ஒரு பகுதியில் தொடர்ந்து புகை மண்டலமாக இருக்கிறது. மேபி செகண்டரி ஆப்ஷன்ஸ் என்ன அடித்தாங்கன்னு தெரியல, பெரிய அளவுக்கு இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஹெல்த் இம்பாக்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறமும் தொடர்ந்து அணு உலைகள் அடிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த் இம்பாக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது, தயவு செய்து நிறுத்துங்கன்ற ஒரு இறுதி எச்சரிக்கை. ஐஏஏ வந்து இந்த நேரத்தில் தான் ஓடி வந்து இல்லை இஸ்ஃபஹானில் 70% இருக்குது, நட்டான்ஸ் பகுதியில் இன்னொரு ஆல்மோஸ்ட் அணு ஆயுதத்தை நெருங்கிட்டாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது தான் அப்போ ஐஏஏ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அடிக்கிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் மக்களுக்கு பாதிப்படும், ரேடியேஷன் ஒன்று வெளியே வந்துச்சுன்னா இந்த யுத்தத்தினுடைய மோசமான ரொத்தல தாண்டவம் அது ஒரு ஜென்ரேஷனே அழிச்சிடும். அடுத்து ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அந்த ஏரியாவே அழிச்சிடும், மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய அணுநிலைகளோட பக்கத்தில் அடிக்க அந்த சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற இன்னொரு கவலைகளும் வருகிறது. அதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை வெளியேற்றி விடுங்கள், இல்லை வெளியேற்றுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை ஐரோப்பாவில் தொடர்ந்து வலுத்துட்டே இருக்குது. அப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள்கிட்ட நேற்று செய்தியாளர்களோ இல்லை ஒரு சில சேனலில் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, சப்போஸ் எங்களுடைய அமெரிக்க நிலைகள் வந்து வெளியேற சொல்கிறதோ இல்லை ஈரான் மீது இருக்கக்கூடிய யுத்தத்தை வந்து நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் ஜெர்மனியில் வந்து ஒட்டுமொத்தமாக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் இப்போ நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கோம், எல்லாத்தையும் கூட்டு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் அவங்கவுங்க நாடு அவங்கவுங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான், இனி பார்க்க வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் நேட்டோ வந்து இறுதி அத்தியாயத்தில் இருக்குன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் உலகமே பெரிய அளவு குரூடாயிலோட பிரச்சனை, எனர்ஜி கிரைசிஸோட பிரச்சனை, எந்தெந்த நாடுகளுக்கு வந்து சேர முடியாமல் எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு உலகளாவிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஜெலன்ஸ்கி தனது காரியத்தில் கண்ணும் கருத்துமாகிறார். இன்றைக்கி பிளாக் சி கடல் பகுதியில் நவ்ரோஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் டெர்மினல் ஒன்று, எக்ஸ்போர்ட் டெர்மினல், அதுவுமே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெர்மினல் தான், அதை அடிச்சிட்டார், ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அந்த டெர்மினல் அதாவது கடல் பகுதியிலிருந்து கப்பலுக்கு ஏற்றக்கூடிய மிக முக்கிய டெர்மினல் அடிச்சிட்டாங்க. மறுபடியும் இது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆயிரும்ன்றாங்க. ஸோ கருங்கடல் பகுதியிலிருந்து ஏற்றக்கூடிய இறுதியான டெர்மினல் இது. மனுஷன் உள்ளே போந்து அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இது வரைக்கும் கரெக்டாக மார்ச் 22 இன்ன வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையும் சிவப்பு கலர்லாம் ஒன்றுலாம் போட்டிருக்கு பாருங்கள். இதில் இந்த பின்னில் அந்த பக்கத்தில் லெனின்கிராட் ஒப்லாஸ்ட்னு சொல்லுவாங்க. மார்ச் 22, 23, மார்ச் 26, 27, ஏப்ரல் 4, 5 தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கிறாங்க. மக்களை நீங்கள் வந்து எந்த எண்ணெய் ஏற்றுமதி பண்ண முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி உள்ளே வந்து பயங்கரமாக பண்ணிட்டுருக்குறாங்க உக்ரைன் தரப்பில். அப்புறம் கீழே 4 பாருங்கள், அது இல்லாமல் இன்னொரு தரப்பில் பிரித்து மற்றொரு டெர்மினலை மார்ச் 24, 25, மார்ச் 26, 27, மார்ச் 28, 29 நான் எங்கே சொல்லிட்டு இருக்கேன்னா பின்லாந்துக்கு பக்கத்தில் 3, 4 இருக்கு பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். அது எல்லாமே இங்கே 1 போட்டிருக்கிறது எல்லாமே வந்து மார்ச் 25, 26, ஏப்ரல் 4 to 5 இது எல்லாமே அவங்களுடைய முக்கியமான ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அது இல்லாமல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியலினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இதை தேடி அடிச்சிட்ருக்காங்க. ரஷ்யாவுக்கு வந்து எந்த சூழ்நிலையில் லாபம் வந்துவிடக்கூடாது, இந்த ஏற்றுமையில் அவங்க பலனடைந்து விடக்கூடாது அப்படின்றது தெளிவாகிறாங்க. ஒருவேளை கடைசி நேரத்தில் அமெரிக்காவுக்கு உதவி பண்ணுறன்ற பேரில் எல்லாருமே அமெரிக்கா கிட்டே போங்க, ஏன் நீங்கள் ரஷ்யா கிட்ட வரீங்கன்ற பேரில் அண்டர் டீலிங்கில் அமெரிக்காவை சந்தோஷப்படுத்துவதற்காக ஜெலன்ஸ்கி இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாரான்ற நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அமெரிக்க தரப்பில் சொல்லிட்டாங்க, யாரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எனர்ஜி கிரைசிஸ் எவ்வளோ வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண தயாராக இருக்குன்னு வர சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து இப்போ ரஷ்யாவாலையும் பண்ண முடியல, அரபு நாடுகள் மீதும் பண்ண முடியலன்னும் போது போங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரான்னு தெரியல. ஆனால் பதிலுக்கு இன்றைக்கி ரஷ்யா வந்து அடித்திருக்காங்க. அது என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்றது நான் உங்களுக்கு ஆர்கே சேனலில் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஆர்கே சேனலில் நான் வெளியிடுறேன், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.